வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பச்சை மிளகாயை கீந்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம்னா 3 பெரிய சைஸ் தக்காளி, உப்பு தேவையான அளவு, தாளிப்புக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு டம்ளர் அரிசியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம். பாதி போல் மல்லி இலை, பாதி புதினா நல்லா வதங்கட்டும். இதோட தக்காளி ஆட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா தக்காளி குழையணும். குழஞ்சோன்னா தான் தண்ணி சேர்க்கணும். இன்னும் நல்லா வேகட்டும். நல்லா குழஞ்சி பேஸ்ட்டாக வரணும். இன்னும் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜை பார்த்துக்கோங்க. நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ தக்காளி வெங்காயம் ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். அப்போனா 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரிச்சாப்பில் இருக்கணும். அப்போ தான் ரைஸோடு சேர்ந்து வேகிறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். கொதிக்கட்டும். கொதித்தோன்னே அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. தண்ணியை வடிச்சிட்டு அரிசி சேர்த்துக்க போகிறோம். இப்போது கடைசியாக
கொஞ்சம் புதினா தழை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்க போகிறோம். ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போது ப்ரெஷர் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், சூப்பராக அருமையாக அற்புதமாக வந்திருக்கு நம்ம தக்காளி சாதம். அதோட சைடிஷ் என்னன்னா ஆனியன் பச்சடியும் எக்கும் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.